விஜயகுமார் சார், தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அப்படிங்கிறது திமுக ஆட்சி மட்டுமல்ல, கடந்த கால அதிமுக ஆட்சியும் கூட தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கு. தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதிமுக ஆட்சியிலும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க, நிராகரிக்கப்பட்டது. இப்போ திமுக ஆட்சியும் கொண்டு வரப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புக்கு அதிமுக உறுதுணையா இருக்கான்னு பார்த்தா எதிர்த்து நிற்கிறாங்க. பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மக்கள் ஏமாற்றும் நாடகம் தான் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. இந்த அனைத்து கட்சி கூட்டம் டீலிமிட்டேஷன் தொடர்பாக கூட்டப்பட்டது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி, முடிவின்படி தென் மாநில கூட்டுக்குழு கூட்டப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து தமிழக அரசு எடுக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எல்லாமே பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அப்போ நீட் விலக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக கூட்டப்படக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது எப்படி நாடகமாகும்? அதாவதுங்க, இப்போ 4 வருஷமா இந்த இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்க, முதல் கையெழுத்தை நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு 2021 தேர்தலில் சந்திக்கும் போது மக்களிடம் வாக்கு பெறுவதற்கு இவர்கள் சொன்ன வாக்குறுதி என்ன, நீட்டை நாங்கள் வந்துட்டு ரத்து செய்வோம். முதல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா ரத்து அப்படி கிடையாது, அப்ப சொல்லல அவங்க, அதை சொல்லல, அப்படி சொல்லல அவங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, நீட்டை ரத்து செய்கிற ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இன்றைய துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வந்து அன்று சொன்னார். இன்னிய 4 வருஷம் ஆயிடுச்சு. நீட் ரகசியம் என்னப்பா, 20 பேர் செத்து போயிட்டாங்க 2021 இந்த 2000. அவங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்க, ரகசியம் என்னன்னு தெரியும் சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க குற்றச்சாட்டா வைக்கிறத விட ஆக்கப்பூர்வமா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது நீங்க ஏன் கூட சேரக்கூடாதுன்ற, நாங்க ஆக்கப்பூர்வமா என்ன இந்த மாணவர்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது தான் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து 7.5% இடஒதுக்கீடுங்கிறது வரவேற்கத்தக்கத மாற்று கருத்து இல்ல. இப்ப முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்னும் போது எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படலாம்ல சார். ஒரு இந்திய பாராளுமன்றத்துல ஒரு மக்கள் நலன் தானே முக்கியம், மாணவர் நலன் தானே முக்கியம். அது வந்து கட்சி பேதம் பார்க்க கூடாது. யாரோட ஆட்சி காலத்துல வந்தது? இதே காங்கிரஸ் 2016 வந்தது. இதே காங்கிரஸ் இதே திமுக கூட்டணியில தானே வந்தது. அன்னைக்கு வரும் தமிழ்நாட்டுல எந்த ஆண்டு வந்தது? ஏங்க, எந்த இவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு முழுவதும் ஒரு பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பிறகு நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போது காந்தி சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டு வரப்பட்ட போது நியாயமான காரணம் இருந்தால் அவர்களுக்கு விலக்கு கொடுக்கலாம், குறைந்தபட்ச காலத்துக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்க எந்த மாநிலத்துக்கும் அவங்க வந்து விலக்கு கொடுக்கலையே, எல்லாம் எதுவுமே செய்யலையே நீட் தேர்வுக்கு. அதாவது வந்து 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிறோம். இந்தியா முழுவதுக்கும் ஒரு சட்டமா இருக்கு இந்த சட்டம். இது தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு கொடுனா கொடுக்கவே முடியாது. இது பாமரனுக்கு கூட தெரியும். நீங்க ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நீட்டு ரத்து எப்படி ரத்து செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணணும்? இல்ல இவர் ஆரம்பத்திலே பேசுறாருன்னா கடைசி வரை நான் பேசினே இருப்பேன். அதாவது வந்து 7.5% இடஒதுக்கீடு வரும்போது அப்படித்தான் கேலியும் கிண்டலும் செய்தார்கள் இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது. அதை கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச நீதிமன்றத்துக்கு சிறப்பான இது வாதத்தை வச்சு எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து அதுக்கு அரசாணைக்கு அது உச்ச நீதிமன்றத்தில் அனுமதியை பெற்றோம். இப்படி பெற்று இப்படி நாங்கள் பண்ணும்போது இப்போ இவர்கள் என்ன செய்யணும்? 7.5% இவர்கள் அதுக்கு நம்மளுடைய கட்டமைப்பு அதிகமாக இருக்கு. இந்தியாவிலே மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. இப்போ 7.5% இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் 10% ஆக்குறோம், 15% மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்கும் இல்லையா? இந்த நீட் தேர்வை எதிர்கொள்கின்ற மாணவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற முகாம் மாவட்டம் தோறும் இலவச, இன்னைக்கு எல்லாத்துலயுமே போட்டி தேர்வு சார். போட்டி தேர்வுக்கு பிள்ளைகளுக்கு தயார் செய்யணும், நீட் தேர்வுக்கு தயார் செய்யுங்க. இப்படி ஆக்கப்பூர்வமா எதுவுமே இல்லாம 4 ஆண்டுகள் கும்பகர்ணம் தூக்கம் போல தூங்கிவிட்டு இப்போ இந்த ஆட்சி மீது மக்கள் வந்து சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாமே கெட்ட பேர் இந்த ஆட்சியாளர்களுக்கு. இவர்கள் போய் மக்களை சந்திக்க முடியாது. அப்ப என்ன செய்வார்கள் என்றால் இதுக்காக இவர்கள் கையில் எடுத்துக்கிற ஒரு நாடகம் தான் நீட் ரத்து அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டம். இதே இது நீங்க கேட்கறீங்கல்ல, நாங்க இது வரும்போது இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்க தீர்மானத்தை கொண்டு வந்தோம் எங்க சட்டமன்றத்தில். அன்று ஆர் ஆசாவா முன்னாள் அமைச்சராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், இதே நீலகிரியில போயிட்டு என்ன பேசுறாருன்னா, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்களா, அந்த தீர்மானத்தின் மேல நீட்டை ரத்து செய்ய முடியுமா, நீட்டை ரத்து செய்ய முடியாததுக்கு எந்த இதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு இப்படி காமிச்சு நான் வாயாலே பேசுறாரு. நான் பேசுறேன், அந்த வார்த்தையை சொல்லல, இப்படி சொன்னார் அவரு. ஆனா இன்னைக்கு அதே 2017 கொண்டு வரும்போது
ஆமா கொண்டு வரும்போது இப்ப அதே இவர் வந்துட்டு இன்னைக்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இப்ப வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டன்ற ஒரு நாடகத்தை சார் இதனால உண்மையிலே நீட்டை ரத்து பண்ணிட முடியுமா? நீட்டு வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டது யாரு? இதே நளினி சிதம்பரம், இதே காங்கிரஸ் கட்சி தானே. இன்னும் அவங்க கூட்டணியில் நீடிக்குது இல்ல. இப்படி காங்கிரசும் திமுகவும் நீட்டை வந்துட்டு வர வைக்க காரணமா இருந்தது. 2017 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட போது அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு ஆண்டு கழித்து தான் நீங்க தெரிவிக்கிறீங்க. இப்போ திமுக அரசு இப்போது இருக்கக்கூடிய தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்பட்ட உடனடியாக அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க, முன்னெடுக்கிறாங்க. சார் நீட்டை வந்துட்டு ரத்து செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் மாணவர்கள் தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள். எதுக்கு இருக்கிறாங்க? அது ஒரு பயம், அச்சம், தேர்வு செய்ய முடியாமல் எல்லாம் மாணவர்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு கனவு அது நிறைவேறாம போகுது. தன்னுடைய ஆசை நிறைவேறாம போகும்போது பிள்ளைகளை இறக்கிறதுக்கா ஒரு அரசாங்கம் என்பது பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கா இல்ல இறந்த பிறகு வந்துட்டு அவர்களுக்கு அந்த அனிதான்ற ஒரே ஒரு பெண்ணு செத்ததை வச்சு எவ்வளவு அரசியல் செய்தாங்க திமுக. இல்ல சார் ஒரே ஒரு அனிதா தான் சார். அதுக்கப்புறம் தான் சார் இவர்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அனிதான்ற பேர்ல ஒரு இது எல்லா நாடகத்தையும் திமுக அரங்கேற்றியது சார். இன்னைக்கு 20 பேர் செத்துருக்காங்க சார். அன்னைக்கு வரிசையா வந்த சமூக ஆர்வலர்கள் அனிதா மரணத்துக்கு நியாயம் கேட்டு வந்தவர்கள் இப்ப 20 பேர் செத்து போயிருக்கு, 20 பிள்ளைகள் போயிருக்கு. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் இந்த அரசாங்கத்தை கேட்கறது என்னன்னா, உங்களால ரத்து செய்ய முடியாது. நீங்க வந்து ஓட்டுக்காக மக்களை நாடகம் ஆடுறீங்க. நீங்க எது வேணாலும் நாடகம் ஆடிங்க. ஆனா பிள்ளைகளை சாகாம இருக்கணும்னா நீட்டுக்கு உண்டான பயிற்சி முகாம மாவட்டத்தோறும் நடத்துங்க. இலவசமா அந்த பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வு எல்லா போட்டித் தேர்வுக்கும் நீங்க கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு தேர்தல் நேரத்தில் போயிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றது வாக்குக்காக ஒரு ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த மக்கள் இந்த நாடகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் திமுகவை விரட்டி அடிப்பதற்கு பொதுமக்கள் தயாராகிவிட்டார்கள். பொறுத்திருந்து பாருங்கள், 2026 இவர்கள் ஆட்சியில் இருக்க போவதே இல்லை.